கேசவுக்கும் கங்காவுக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. ஆனா இப்பவும் அவங்க 2 பேருக்கும் ஒத்தே போகல. ஆனா இதுக்கு முக்கியமான காரணம் கேசவ் ஒரு குடிகாரன். கேசவ் தினமும் குடிச்சிட்டு தடுமாறிக்கிட்டே தான் வீட்டுக்கு வருவான். ஏய் கங்கா, போய் சாப்பாடு வையே. எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு, குடிச்சிட்டு இப்படி வீட்டுக்கு வராதீங்கன்னு? இது என்னுடைய வீடு. என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் உங்க மனைவி. இது உங்க பையன் சௌரவ். சௌரவ் உங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறான். இவனுக்காகவாவது நீங்க குடிக்காம இருக்கலாம்ல. இவன் என்னுடைய பையன். அவன் மேல அக்கறை எனக்கு இல்லைன்னு யாரு சொன்னாங்க? நீ வாய மூடிக்கிட்டு நான் சொன்ன வேலை செய். சௌரப், சௌரப். சௌரவ் அவங்க அப்பாவை பார்த்து பயந்து ஓடி போய் ரூமுக்குள்ள ஒளிஞ்சுப்பான். நீதான் என் பையனை பயந்தாங்கோலி ஆக்கிட்ட. அப்புறம் குடி போதையில கேசவ் கங்காவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். இது தினமும் நடக்கிற விஷயம். கேசவ் டெய்லி குடிச்சிட்டு வருவான். அப்புறம் போதையில கங்காவை போட்டு அடிப்பான். கேசவோட மகன் சௌரவ் இத பார்த்து ரொம்ப பயப்படுவான். அப்புறம் ஓடி போய் ஒரு மூலையில உட்காந்துப்பான். ஒரு நாள் என்னாச்சுன்னா, கங்கா கேசவோட குடிப்பழக்கத்தில இருந்து அவனை வெளியில கொண்டு வரதுக்காக ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அதுக்காக கங்கா அவளோட அப்பாவை வீட்டுக்கு வர சொல்லி சொன்னான். அப்பா, டெய்லி இப்படிதான்ப்பா நடக்குது. அவரு டெய்லி குடிச்சிட்டு வராரு, வந்து என்ன போட்டு அடிக்கவும் செய்யறாரு. அப்புறம் சௌரவ் உங்க அப்பாவை பார்த்து ரொம்ப பயப்படுறான். நீ கவலைப்படாதம்மா, நான் மாப்பிள்ள கிட்ட பேசிக்கிறேம்மா. அப்பாவும் பொண்ணும் கேசவ் வரதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேசவ் அங்க வந்தான். அவன் இப்பவும் போதையில தான் இருந்தான். கங்கா, மாமனாரே, நீங்க எப்போ வந்தீங்க? கங்கா, உங்க அப்பாவுக்கு நல்லா சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா பாரு. அப்புறம் எனக்கு கூட நல்லா சாப்பாடு போடு, புரிஞ்சுதா? நான் சாப்பிட்டு போறதுக்கு வரல மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்கிட்ட என்னத்தான் பேச போறீங்க சொல்லுங்க. மாப்பிள்ள, நீங்க தினமும் குடிச்சிட்டு இந்த மாதிரி வர்றது நல்லாவே இல்ல. அந்த விஷயம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தா உங்க குடும்பமும் அவங்க வாழ்க்கையும் நாசமாயிடும்னு தெரியும் இல்ல உங்களுக்கு? அதுவும் இல்லாம உங்க பையனும் பயப்படுறான்னு தெரியும். நல்லா இருக்கு மாமனாரே, நீங்க சொல்றது. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய பொண்ணும் பேரனுடைய வாழ்க்கைக்காக தான் அந்த மாதிரி பேசினேன். அது உங்க பொண்ணு இல்ல, அவ என் மனைவி. நான் எப்படி வச்சிருக்கிறனோ அவ அப்படிதான் இருக்கணும். நான் அவளை அடிப்பேன், கொல்லுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்படி இல்ல மாப்பிள்ள, நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அவ இப்பவும் என் பொண்ணுதான். நீங்க அவளை அடிக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, புரிஞ்சுதா? அப்படின்னா கூட்டிட்டு போங்க, உங்களோட உங்க பொண்ணையும் கூட்டிட்டு போங்க. நானும் பாக்குறேன் நீங்க எத்தனை நாள் அவளை வச்சிருப்பீங்கன்னு. வாமா போலாம். இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட்னு தெரியுது. ஆனா சௌரவ், அம்மா நான் உங்க கூட தான் வருவேன். நீயும் போய் தொலை, உங்க அம்மா பின்னாடியே நீயும் போ. வாமா கங்கா, இவர்கிட்ட பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. சரி. கங்காவும் சௌரவும் அவங்க அப்பா கூட கிளம்பி போயிட்டாங்க. மதுக்கவ் ராவ் ஒரு கிராமத்துல இருந்தாரு. அவருக்கு ஒரு மாந்தோட்டம் இருந்தது. தாத்தா, இவ்வளவு நிறைய மாம்பழமா? இதெல்லாம் நான் தான் சாப்பிடுவேன். எல்லாத்தையும் நீயே சாப்பிடுப்பா, இந்த மாம்பழம் எல்லாம் உனக்குதான். சௌரவ் தாத்தா வீட்டுக்கு போனதுல ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா கங்கா ரொம்ப கவலையா இருந்தா. அவ வருமானத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பா, நான் இங்க வந்துட்டு போகலாம். ஆனா இப்ப என்னால உங்களுக்கு செலவு ரொம்ப அதிகமாயிடுச்சுல. நீங்களே இந்த மாம்பழத்தை வித்துதான் உங்க செலவை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப எங்க 2 பேரோட பொறுப்பும் உங்களுக்கு வந்துடுச்சு. இப்ப எப்படி சமாளிப்பீங்க? நீ கவலைப்படாத கங்கா, மேல இருக்கிற கடவுள் இருக்காருல்ல, அவர் ஏதாவது ஒரு வழி காமிப்பாருமா. குடிகார புருஷங்கிட்ட இருந்து நீ இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கடவுள் எல்லாமே நல்லதே செய்வாரு. சரிப்பா. கங்கா வீட்டுல உள்ள எல்லா வேலையையும் பாத்துக்கிட்டா. அப்புறம் மதுக்கவ் ராவ் அவரோட மாந்தோப்புல எப்பவும் பேரனோட பேசிக்கிட்டே இருப்பாரு. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. தாத்தா, இந்த மரத்தை நீங்க எப்ப வச்சீங்க? அந்த மரமா? அந்த மரம் உங்க அம்மா உன்னுடைய வயசுல இருக்கும்போது நான் வச்சேன்.
கடவுளே, அப்ப அந்த பெரிய மரம்? அந்த மரம் நான் வைக்கலப்பா, அந்த மரத்தை எங்க அப்பா வச்சாரு. அதுவும் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அப்படின்னா அது உங்களை விட பெருசா? ஆ, அப்போதான் கங்கா எல்லாருக்காகவும் டீயும் பிஸ்கட்டும் கொண்டு வந்தா. போதும் போதும், 2 பேரும் வந்து டீ சாப்பிடுங்க வாங்க. அடே கங்கா, உன்னுடைய கையால சட்னி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா. பாத்தியா மாம்பழம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இத வச்சு சட்னி செஞ்சினா இன்னும் நல்லா இருக்கும். சரிப்பா, இன்னைக்கு செஞ்சிடறேன், சாயந்தரம் கொண்டு வரேன். சரிம்மா. மதுக்கரும் சௌரவும் டீ குடிச்சுக்கிட்டே பிஸ்கட்டை சாப்பிட்டாங்க. கங்கா வீட்டுக்கு போயிட்டு மசாலாவை வச்சு சட்னி ரெடி பண்ண ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்திலேயே அவளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. கங்கா சட்னி எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு வந்தப்போ அங்க மதுக்கரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அப்பா, சட்னி ரெடி ஆயிடுச்சுப்பா. அடேங்கப்பா, இவங்க 2 பேருக்கும் குடுமா. சரிங்கப்பா. கங்கா 2 மாங்காங்களை கட் பண்ணி அதுல சட்னிய தடவி வச்சா. அத அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தா. அந்த மாங்காவோட சுவைய சுவைச்சிட்டு, அடேங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப சுவையா இருக்கு. நான் சொன்னேன்ல எங்க கங்கா நல்லா சட்னி பண்ணுவான்னு, சரிதானே? ஆமாப்பா, இந்த அம்மா மாங்காய் சட்னி வச்சு வியாபாரம் பண்ணாங்கன்னா பட்டு பட்டுன்னு வித்து போயிடும்பா. ஜனங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமாப்பா. இத கேட்டதும் கங்கா யோசிக்க ஆரம்பிச்சா. எப்படியும் நான் வருமானத்துக்காக யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மாங்காங்களை வித்து நமக்கு காசு கிடைச்சா நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுமே. என்னாச்சு கங்கா? அப்பா, நான் என்ன யோசிக்கிறேனா, அந்த மாமா சொன்ன மாதிரி நம்ம மாங்காய் வியாபாரம் பண்ணலாம்ல. கண்டிப்பா நல்ல வருமானம் கிடைக்கும். இந்த ஐடியா ஒன்னும் மோசமா இல்ல. நானும் உனக்கு உதவியா இருக்கிறேம்மா. அடுத்த நாளையில இருந்து கங்கா மார்க்கெட்ல தள்ளு வண்டியில மாங்காவை விற்க ஆரம்பிச்சா. அவளோட வண்டியில இருக்கிற மாங்காய்களை பார்த்துட்டு, இந்த மாங்காய்லாம் எவ்வளவுமா? 15 ரூபாக்கா. எனக்கு ஒரு பிளேட் குடுமா. கங்கா அவங்களுக்கு ஒரு பிளேட் மாங்காவை கொடுத்தா. அப்புறம் 15 ரூபாவை அவ கையில வாங்கிக்கிட்டா. வாவ், இவ்வளவு ருச்சியுள்ள மாங்காவை நான் என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கங்காவோட கடையில இருந்து மாங்காவை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. முதல் நாள்லயே கங்காவோட வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. சாயந்தரத்துக்குள்ள எல்லா மாங்காவும் வித்து போயிடுச்சு. கங்கா அவளோட கடைய மூடிட்டா. அவளோட முதல் வருமானத்தை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்ப போனா. இன்னைக்கு நாள் எப்படிமா போச்சு? ரொம்ப நல்லா போச்சு அப்பா. ஜனங்களுக்கு நம்மளோட மாங்காய் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்து என்ன பாராட்டினாங்க. மட்டும் இல்ல, இங்க பாருங்க இன்னையோட வருமானம். அடேங்கப்பா, எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுமா உன்னால முடியும்னு. இன்னைக்கு எல்லா மாங்காயுமே தீர்ந்து போச்சுப்பா. நான் உனக்காக இதே மாதிரி நிறைய மாங்காய் பறிச்சு வைக்கிறேமா. தினமும் இதே மாதிரி நீ செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம தினமும் கூட வெளியில இருந்து வாங்கிக்கலாமா. கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா வியாபாரம் நல்லா நடக்குமா. ரொம்ப நன்றிப்பா. ஆமா, சௌரவெங்க? அவன் விளையாடி விளையாடி ரொம்ப களைச்சு போயிட்டான். நான் சாப்பாடு ஊட்டிட்டேம்மா, அவன் போய் தூங்கிட்டாமா. அப்பா, நீங்க மட்டும் என் கூட இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்னுடைய தங்கமே, நான் உன்கிட்ட இல்லாம வேற எங்கம்மா இருப்பேன்? நீ என்னுடைய தங்கம், என்னுடைய ஏஞ்சல். உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாதுமா. கங்கா அவளோட அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டா. அவங்க 2 பேரும் அவங்களோட அன்பை பரிமாறிக்கிட்டாங்க. கங்கா தினமும் மாங்காய்களை விற்க ஆரம்பிச்சா. அவளோட அப்பா அவளுக்கு உதவி பண்ணாரு. சௌரவையும் நல்லா பாத்துக்கிட்டாரு. இப்ப கங்காவுக்கு அவளோட குடிகார புருஷனோட தேவையே இல்ல. மதுக்கர் சொன்னது சரியான வார்த்தை தான். பொண்ணுங்க எல்லாரும் வேலைக்காரவங்க இல்ல. ஒரு ஏழை விவசாயி கிஷோர் கேசவ், அப்புறம் அவருடைய மனைவி மதுமதியோட கதை இது. கேசவுக்கு மாமரம், எலுமிச்சை மரம், அப்புறம் புளிய மரம் இருந்துச்சு. அவர் நிலத்துக்கு அடியில ஒரு சின்ன கடை வச்சு இது எல்லாத்தையுமே விக்கிறது அவருடைய வழக்கமா இருந்தது. அவருடைய வருமானம் ரொம்ப கம்மியா இருந்தது. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க கிராமத்துல கவர்மெண்ட் ஒரு தண்டோரா போட்டாங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க, சர்க்கார் தரப்புல நாளையிலிருந்து 15 நாள் வரைக்கும் சுய தொழில் கத்து கொடுக்க போறாங்க. அங்க ஊறுகாய் போடுறது எப்படின்னும், ஜாம் வைக்கிறது எப்படின்னும், வீட்டுல செய்யறதெல்லாம் அங்க கத்து கொடுப்பாங்க. நாட்டாம ஐயா கிட்ட போய் இன்னைக்கே உங்க பேரெல்லாம் அங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் மதுமதி கேஷவ் கிட்ட சொன்னா,
நானும் அந்த இடத்துக்கு போய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிறேனே. நீ ஊறுகாய் போட்டு என்ன பண்ண போற? நாம வச்சிருக்கிற மாமரம், புளியமரம், எலுமிச்சை மரம் இது மூலமா ஊறுகாய் செஞ்சு எல்லா இடத்துலயும் விக்கலாம் இல்லையா? நம்மளுடைய வருமானமும் அதிகமாகும்ல. சரி, இத கூட நம்ம ட்ரை பண்ணி பாப்போமே. மறுநாள்ல இருந்து மதுமதி அந்த இடத்துக்கு போனா. அந்த இடத்துல அவளுக்கு மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எல்லாமே கத்து கொடுத்தாங்க. அவ தினமும் அங்க போவா. விதவிதமா எப்படி செய்யறதுன்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டா. வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் மாங்காய் அப்புறம் எலுமிச்சை ஊறுகாய் செஞ்சா. இந்தாங்க, இத சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருக்கு. கேஷவ் அது எல்லாத்தையுமே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இத பார்த்த மதுமதி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுக்கோங்க, நாளையில இருந்து இது எல்லாத்தையும் விக்கணும். கேஷவ் அவளை பார்த்துட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. மறுநாள்ல இருந்து கேஷவ் தன்னோட கடையில ஊறுகாவையும் விற்க ஆரம்பிச்சாரு. கேஷவோட அந்த கடை கிராமத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. அதனால அங்க யாரும் வரமாட்டாங்க. அதனால வியாபாரமும் அங்க நடக்கிறது இல்ல. இதெல்லாம் இங்க விக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவ்ளோ வெயில்ல இவ்ளோ தூரம் வந்து யார் வாங்கிக்குவாங்க? அது எப்படி விக்காம போகும்? மறுநாள்ல இருந்து அந்த கடைக்கு வெளியில மதுமதி ஒரு பானையில தண்ணி வச்சா. இப்ப ஜனங்க இந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக இங்க வருவாங்க. அப்போ இதெல்லாம் கூட வாங்குவாங்க. மதுமதியோட இந்த யோசனை வேலைக்கு ஆச்சு. அந்த இடத்துக்கு தண்ணி குடிக்க வரவங்க எல்லாரும் ஊறுகாய், ஜாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதனால தினமும் மதுமதி நிறைய ஊறுகாவும் ஜாமும் பண்ணுவா. இப்போ விவசாயம் கூட நல்லா தான் நடக்குது. எனக்கு இப்போ உதவிக்கு ஆள் தேவை. நான் என்ன நினைக்கிறேன்னா, உதவிக்கு என் தங்கச்சியை கூப்பிட்டுக்கலான்னு நினைக்கிறேன். அதனால வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும் இல்லையா? நீ என்ன நினைக்கிறியோ அதையே செய். மதுமதியும் அவளோட தங்கச்சியும் சேர்ந்து ஊறுகாய், ஜாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வியாபாரமும் அதிகமாச்சு. இப்ப கடையில அதிகமான கூட்டங்களும் வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த சின்ன கடை பெரிய கடையா மாறுச்சு. அப்புறம் மதுமதி தன்னோட வேலைக்காக இன்னும் 4-5 பெண்களை தன்னோட வீட்டுக்கே கூப்பிட்டா. மதுமதியும் கேஷவும் கடினமா உழைச்சதுனால அவங்க ஒரே வருஷத்துல குடவுனும் வாங்கினாங்க. அந்த குடவுனை ஒரு ஊறுகாய் ஃபேக்டரியா மாத்தினாங்க. இப்ப மதுமதி எல்லா பெண்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்தா. அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்தா. இப்ப மதுமதி அப்பளமும் போட ஆரம்பிச்சிட்டா. இப்ப அவங்க ஊறுகாய் குடவுன்ல இருந்து வெளியில இருக்கிற கடைகளுக்கெல்லாம் ஊறுகாய், அப்பளம் இது எல்லாமே விற்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வியாபாரம் அதிகமானதுனால கேஷவும் மதுமதியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னா அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஒரு பெரிய கம்பெனியோட ஆபீசர் அவங்க குடவுனுக்கு வந்தாரு. உங்க ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்குங்க. நன்றி. நாங்க எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இந்த நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு ஊறுகாய், ஸ்வீட்ஸ், அப்பளம் இது எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அங்க ரொம்ப டிமாண்ட் இருக்கு. வெளிநாட்டுலயா? ஆமா, அதுக்காக தான் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் வச்சுக்கலான்ட்டு வந்தோம். மதுமதிக்கும் கேஷவுக்கும் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சது. அதனால அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. ஆரம்பத்துல அவங்களுக்கு ஒரே ஒரு ஃபேக்டரி தான் இருந்துச்சு. இப்ப எல்லா ஊர்லயும் அவங்களுக்கு ஃபேக்டரி வந்துடுச்சு. ஒவ்வொரு பெரிய கடைகள்லயும் அவங்களுக்கு வியாபாரம் நடந்துச்சு. இப்ப கேஷவுக்கும் மதுமதிக்கும் ஒரு பெரிய கம்பெனி இருந்துச்சு, ஸ்ரீ கிருஷ்ணா ஃபுட்ஸ். இந்தியால மட்டும் அவங்க கம்பெனி பிரபலம் கிடையாது, வெளிநாட்டுலயும் அவங்க கம்பெனி பிரபலமா இருந்தது. மித்தாலி, இங்க பாருமா, பாலோட ஏட இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சோம்னா சுத்தமான நெய்ய நம்மளால உருவாக்க முடியுமா? சரி பாட்டிமா. நம்ம ஊறுகாய் செய்யணும்னு நினைச்சோம்னா அதுக்கு நம்ம மாங்காய இந்த மாதிரி நல்லா நம்ம காய வைக்கணும், புரியுதா? ஏன் பாட்டிமா? ஏன்னா மாங்காயில கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சரிம்மா, மசாலாவை நம்ம கலந்ததுக்கு அப்புறம் மாங்காயில ருசி இருக்காது. சரி பாட்டிமா, எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மித்தாலி தன்னோட பாட்டி கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டா. மித்தாலிக்கு சமைக்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாட்கள் கடந்துச்சா. இப்ப மித்தாலி ஒரு அழகான இளம் பெண்ணா வளர்ந்துட்டா. பாட்டிமா மித்தாலிய ரொம்ப நல்ல பையனான மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மித்தாலியும் மகேஷும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மித்தாலிக்கும் மகேஷ்க்கும்
ரெட்டை குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்க பேரு ஆலோக், ஆதித்யான்னு வச்சாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சாம். மகேஷ் தன்னுடைய பொறுப்பை ரொம்ப நல்லா நிறைவேற்றிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மித்தாலியோட பாட்டிமா இறந்துட்டாங்க. அவ அழுது அழுது அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப இந்த உலகத்துல மித்தாலிக்குன்னு சொல்லிக்க 3 சொந்தம் தான் இருந்துச்சாம். மகேஷ் அப்புறம் அவளோட 2 குழந்தைங்க. மித்தாலி தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைகளையும் கணவரையும் நல்லா பாத்துக்கிட்டா. ஆனா கடவுள் மித்தாலியுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை குறைவாதான் எழுதி இருந்திருக்காரு. மகேஷ் ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டாரு. அதனால அவர் படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. மித்தாலி என்ன பண்றதுனே புரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தா. அவளுக்கு தன்னையும் தன்னுடைய குழந்தைங்களையும் எப்படி பாத்துக்கணும் தெரியல. கொஞ்ச நாள்ல அவங்க சாப்பிடுறதுக்கு வீட்ல எதுவுமே இல்ல. அவங்க கிட்ட மருந்து வாங்கறதுக்கு கூட பணம் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் மகேஷும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. மகேஷ் இறந்ததுக்கு அப்புறம் மித்தாலியோடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் அதிகமாயிடுச்சு. மகேஷ் தான் வீட்ல தனியா சம்பாரிச்சிட்டு இருந்தான். அவனுடைய வருமானம் இல்லாம வீட்டு நிலைமை ரொம்பவே மோசமா ஆயிடுச்சு. மித்தாலி எப்பவுமே வேலை செஞ்சதே கிடையாது. ஆனா இப்ப வாழ்றதுக்கு அவளுக்கு வேற வழியே தெரியல. ஒருவேளை நான் இப்ப சம்பாதிக்கலன்னா என்னோட 2 குழந்தைங்களும் பசியால செத்துருவாங்க. நான் இப்ப சம்பாரிச்சுதான் ஆகணும். ஆனா நான் எப்படி சம்பாதிக்கிறது? எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதே. எனக்கு படிப்பறிவும் கிடையாது. மித்தாலி ரொம்ப யோசிச்சான். அவளுக்கு என்ன பண்ணணும்ன்றதே தெரியல. ரொம்ப குழப்பத்துல இருந்தா. அப்பதான் அவளுடைய பார்வை வீட்ல இருந்த ஒரு பாத்திரத்து மேல பட்டுச்சான். ஊர்கா. என்னால ஊர்கா செஞ்சு சம்பாதிக்க முடியும். மித்தாலி ஊர்கா செய்ய ஆரம்பிச்சான். அவ ஊர்கா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ ஒரு பெரிய பாத்திரத்துல அதைய எடுத்து வச்சா. அந்த ஊர்காய அவ சந்தைக்கு எடுத்துட்டு போய் விக்கலான்னு நினைச்சா. அவ சந்தையில கத்தி கத்தி ஊர்காய விற்பனை செஞ்சுட்டு இருந்தா. நிறைய பேர் மித்தாலி கிட்ட இருந்து ஊர்காய வாங்கினாங்க. சாயந்திரம் ஆனதும் மித்தாலி தன்னுடைய முதல் வருமானத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த பணத்தை வச்சு மித்தாலி இன்னும் நிறைய மாங்காய்களை வாங்கினா. தன்னுடைய 2 குழந்தைங்களுக்காகவும் சாப்பிடுறதுக்கு சில பொருட்களை வாங்கினா. அடுத்த நாள் மித்தாலி திரும்பவும் ஊறுகாய செஞ்சா. திரும்பவும் சந்தைக்கு போய் அந்த ஊறுகாய அவ வித்தா. கொஞ்ச நாள்லயே மித்தாலியோடைய ஊறுகாய பத்தி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா மித்தாலியோடைய ஊறுகாய வாங்கறதுக்காக எல்லாரும் வரிசையில நின்று வாங்கிட்டு போனாங்க. மித்தாலி ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஏன்னா அவளுடைய தேவைக்கு அதிகமாவே அவளுக்கு பணம் கிடைச்சதா. அவளுடைய 2 குழந்தைங்களுக்கும் அவன் நினைச்ச மாதிரி வறுமை இல்லாம சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தா. சில வருஷத்துல மித்தாலியோடைய 2 குழந்தைகளும் வளர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக போறாங்க. மித்தாலி ஊறுகாய செஞ்சு வித்த ஒரு பெரிய வீட கட்டிடுறான். இப்ப மித்தாலி சந்தையில ஒரு பெரிய கடையில ஊறுகாய வித்துட்டு இருந்தா. இப்ப அவ ஊறுகாயோட நிறைய பொருட்களையும் சேர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டா. மித்தாலி தன்னுடைய வேலையில உதவிக்காக நிறைய பெண்களையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இதனால ஏழ்மையில இருக்கிற அந்த கிராமத்துல இருந்த பெண்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. அவங்க வாழ்க்கையும் அழகாக ஆரம்பிச்சது. மித்தாலி நாளுக்கு நாள் வருமானத்தை அதிகமாக்கிட்டே இருந்தா. மித்தாலி தன்னுடைய வியாபாரத்தை அதிகமாக்கிறதுக்காக புது டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணா. அவளுடைய சின்ன வியாபாரம் இப்ப பெருசா ஃபேக்டரி வச்சு ரன் பண்ற அளவுக்கு மாறிடுச்சு. அவளுக்கு சொந்தமா இருந்த சின்ன கடை இப்ப பெரிய கம்பெனியா மாறிடுச்சு. மித்தாலி எதுவுமே படிக்காத ஒரு ஏழையா இருந்தா. ஆனா இப்ப ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரா இருக்கான். இத பத்தி ரிப்போர்ட்டர்ஸ் அவகிட்ட கேட்கும் போது, சாதாரண ஊறுகாயை வித்து நீங்க இவ்ளோ பெரிய கம்பெனியா உருவாக்கிட்டீங்க மேடம்.
இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்றத உங்களால சொல்ல முடியுமா? தேவை. என் வாழ்க்கையில தேவை மட்டும் வராம இருந்திருந்ததுன்னா நான் ஊறுகாயும் செஞ்சிருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு வருமானத்தையும் நான் பார்த்திருக்க மாட்டேன். மித்தாலி மேடம், உங்களுடைய இந்த உழைப்புக்காக நான் தலை வணங்குறேன். உங்களுடைய இந்த கம்பெனி இன்டர்நேஷனல் லெவலுக்கு சீக்கிரமாவே வளரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சோ மேடம், உங்களுடைய இந்த வெற்றியில இருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையான முயற்சி இருந்தா, உழைப்பு இருந்தா கண்டிப்பா யாரால வேணாலும் ஜெயிக்க முடியும்.